மாதிரி அந்த மன்னர் அந்த சட்டம் இயற்றக்கூடிய ஆற்றல் அந்த என்ன பண்ணிட்டான், அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போனா என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன சொல்லுது? சட்டம் இயற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கு இருக்கு. இது குர்ஆன் சொல்லுது. இது மட்டும்தான் சொல்லுதா? அதுக்கு திறமை எனக்கு மட்டும்தான் இருக்குங்கிறான் அல்லாஹ். புரியுதா இல்லையா? நீதமாக சட்டம் இயற்றும் ஆற்றல் தரப்படவே இல்லை மனிதனுக்கு. புரியுதா இல்லையா? நான் சொல்கிறது கொஞ்சம் டீப்பாக புரிஞ்சுங்க. இப்போ நீதியான சட்டங்கள், இப்போ சட்டம்னா என்ன? நீதியை கொடுக்கணும், அதுதான் சட்டம். அப்போ நீதியான கவர்மெண்ட் பாலிசிஸ் தீட்டக்கூடிய அந்த ஆற்றல் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறான். மனிதனாலும் அல்லாஹ்வை போல் அல்லது அல்லாஹ்வை விட சிறந்தது சட்டங்கள் மனிதனால் இயற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க, சொல்லாமல் சொல்கிறாங்க. அதுதான் அதுக்கு மீனிங்கு. அப்போது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ தூக்கி போட்டுட்ட, அப்போனா மீனிங் என்ன? நீ ஒன்றை தூக்கி எப்போ போடுவ? அதை விட சிறந்தது ஒன்று கிடைக்கும்போது தூக்கி போடுவ. அதானே அர்த்தம். சிம்பிள் கான்செப்டுங்க. ஒரு பழைய செப்பல் தூக்கி போட்டீங்க, புது செப்பல் நல்லா இருக்குது அதனால் போட்டுட்ருக்கீங்க. பழைய சட்டை பழசாயிருச்சு தூக்கி போட்டீங்க, புது சட்டை நல்லா இருக்குது அதை விட அதனால் போட்டிருக்கேன். இந்த அத்தர் சரியில்லை அதனால் தூக்கி போட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீங்கள் தூக்கி போட்டதுக்கு ரீசன் என்ன? இதை விட பெட்டராக நாங்கள் ஒன்று ரீப்ளேஸ் பண்ணிட்டோம், அதனால் அதை தூக்கி போட்டோம். இது முஸ்லீம் நாடுகளுடைய நிலைமை. ஸ்டேட்மெண்ட்டாக யாரும் சொல்ல மாட்டாங்க, எவனும் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுக்கு எதிராக அபூஜையிலும் ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல மாட்டான். என்ன ஃபிரௌன் கூட சொல்ல மாட்டான். ஆனால் என்ன பண்ணுவாங்க? காஃபிர்களே சொன்னாங்களா வானம் பூமியை படைத்தவர் யாருன்னு கேட்டால் என்ன பண்ணாங்க? சைலன்ஸ். நேத்தன்யாஹு விசாரணைக்கு போனார். விசாரணையில் ஒரு நாளில் மட்டும் 5 மணி நேரம் என்னமோ விசாரணை நடந்திருக்கு. அதில் 1786 தடவை ஞாபகம் இல்லைன்னு சொல்லிக்கிறான். அன்றைக்கி இந்த டீல் பற்றி நடந்துச்சு, ஞாபகம் இல்லைங்க. அதில் என்னாச்சு? ஞாபகம் இல்லைங்க. அதில் ஞாபகம் இல்லைங்க, ஞாபகம் இல்லைங்க. என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன குற்றம் பிடிக்க முடியும் அவனை? தெரியாதுன்னா சொன்னால் தெரியாதுன்னு தெரியாமல் தான் நீ ஆட்சி பண்ணியாம்பா. ஞாபகம் இல்லைன்னா முடிஞ்சது இல்லை, அது குற்றம் கிடையாதுல்ல.